நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரப்பண்ணுகிற தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு. இன்னைக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது யூஸ் பண்ணி அருமை. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ரட்சிப்பு உண்டாகுது. நாமம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சாணகன் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் என்ன ஆயிடுச்சு, சுமந்து தீர்க்கப்பட்டாச்சு. ஆனா இந்த தீர்க்கப்பட்ட உலகத்துல யார் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் அது வேலை பார்க்குது. மித்தவங்களுக்கு இது பாவ உலகமா தான் என்ன பண்ணுது இருக்குது. சோ அது பிரிஞ்சிருக்குது. அது இதே உலகத்துல இருள் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவில நடக்கிறான், வெளிச்சத்துல நடக்கிறான். இவனுக்கு வேற மாதிரி இருக்குது. இவன் மழை வான்னா மழை வருது, இன்னொருத்தன் கொடையை பிடிச்சிக்கிட்டு நனைஞ்சிட்டு ஐயா என்னடா இது உலகம் அப்படிங்கிறான். சோ அது வேற வேற மாதிரி தானே இருக்கு. வேதம் இல்ல பைபிள். வேதத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பைபிள். நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் வருவேன். ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணு. வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஆக இந்த ஒரு பிரைஸ் யாரு கொடுக்கலாம், என் ஒய்ஃப் கொடுக்கலாம். என் ஒய்ஃப் தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தா. அவன் என்ன சொல்லியிருந்தா கவனிச்சிங்களா? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஏதாவது? டைம். டைம் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? 24 மணி நேரம் கொடுத்திருக்காரு. சொத்து. அங்க உட்கார்ந்துருக்க தாத்தாக்கு என்னதுதான்? 24 மணி நேரம் தான். 24 மணி நேரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்னவா இருக்கலாம்? பிச்சைக்காரரா இருக்கலாம். தாராளமா பிச்சைக்காரரா இருக்கலாம். 24 மணி நேரத்தை வைத்துக்கிட்டு ஒருவர் என்ன பண்ணலாம்? ஆஹா, மாண்புமிகு முதல்வருக்கு பிறந்த நாள், இங்க ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? போய் வாங்குகிறவர்களாய் இருக்கலாம், அல்லது கொடுக்கிறவர்களாயும் இருக்கலாம். கொடுக்கிறவர்களுக்கும் என்னதுதான்? அதே 24 மணி நேரம் தான். வாங்குகிறவர்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான். பிச்சைக்காரருக்கும் என்னதுதான்? 24 மணி நேரம். பில்கேட்ஸ்க்கு எத்தனை மணி நேரம்? பில்கேட்ஸ்க்கு எத்தனை மணி நேரம் கொடுத்திருக்காரு கர்த்தர்? அதனாலதான் யாரு கர்த்தர்? யாராம்? பாரபட்சம் இல்லாத தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருபண்ணுகிற. நம்ம அதான் படிச்சோம். ஆக்சுவலா நம்ம இந்த மொஹரம் அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு முத படிக்க வேண்டியது கோல் செட்டிங்ல வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, 40 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி, அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, அந்த 24 மணி நேரத்தை நாம என்ன பண்ணுறோம்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பேப்பர் அதை ஒரு காலம் போட்டு அதை பிரிண்ட் எடுத்து எழுத ஆரம்பிச்சோம். எழுதும் போதுதான் என்ன தெரியுது? ஆத்தாடி தூங்கியிருக்கேன், ஐயோ மொபைல 2 மணி நேரம் போயிருக்கு, திருப்பி தூங்கியிருக்கேன், திருப்பி மொபைல் பார்த்திருக்கேன், ஆக மொத்தம் எத்தனை மணி நேரம் போயிருச்சு? 8 மணி நேரம் இப்படி வேஸ்டா இருக்கு. சரி 8 மணி நேரம் வேஸ்ட், மிச்சம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 8 மணி நேரம் போச்சுன்னா எத்தனை மணி நேரம் இருக்கு? 16 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாலும் மிச்சம் எவ்வளவு இருக்கு? அந்த 16 மணி நேரத்துல என்ன பண்ணிருக்கோம் திருப்பி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா ஐயோ நல்லா வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொஞ்சம் வேஸ்டா இருக்கு. இதை முதல்ல என்ன பண்ணணும்? இதை முதல்ல பார்த்துடணும். இதை முதல்ல பார்த்துட்டு அதுல நம்மளுடைய எதிர்காலத்துல நாம் நினைத்து வைத்திருக்கிற ஏதாவது ஒரு காரியங்கள் அதுல தெரியுதா, அந்த பேப்பர்ல இருக்கான்னு பார்த்துடணும். கோல் ஏதாவது வச்சிருந்தோம்னா என்ன வந்துடும்? அந்த கோல் எங்க வரணும்? ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுல வந்துருச்சுன்னா கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இல்லட்டா எங்க போய்கிட்டு இருக்கோம்? பெரிய டார்க் ஹோலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கோல் டார்க் ஹோல். எப்படி நல்லா இருக்கா? பரவாயில்ல. இது எல்லாம் நன்மையாய் செய்வதற்கு நமக்கு என்ன பலன் உண்டு? கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கிறார் அப்படின்னு அறிக்கை செய்து இதை தியானிக்கிற மனிதன் எங்க இருந்து விடுதலையாகி எங்க வர்றான்? இந்த ஸ்லாக்ல இருந்து, சோம்பேறித்தனத்துல இருந்து. நான் ஒரு வசனம் படிச்சோம். அது எந்த வசனமா? நீதிமொழிகள். அது வாசிப்பா. நீதிமொழிகள் என்னன்னு சொல்லு. 10. அதை வாசிங்க. அருமையான வசனம். சம்மட்டியை எடுத்து தலையிலே டமால் என்று அடிக்கிறது போல ஒரு வசனம். எது? என்ன கையால்?
சோம்பல் கையால் எல்லாரும் சொல்லுங்க. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் என்ன ஆகிறான்? ஏழை ஆகிறான். சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவன், நல்லா எல்லாரும் சேர்ந்து படிங்க, சத்தமா படிங்க. செல்வத்தை உண்டாக்கும். இதே வசனம் இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நான் சொத்தை உண்டு பண்ணுகிறதுக்கான பலனை உங்க கையில என்ன பண்றேன்? கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. பழைய ஏற்பாடுல படிக்கிறோம். சொத்தை உண்டு பண்ணுகிற அந்த வல்லமையை அதை நான் என்ன பண்ணிருக்கேன்? உங்க கையில கொடுத்திருக்கிறேன். இப்ப பாருங்களேன், இப்போ நாம தொடர்ந்து என்ன படிச்சுட்டு வர்றோம்? எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எபேசியர் 1:3 படிங்க. எபேசியர் 1:3. எபேசியர் 1:3 படிங்க. பாத்தீங்களா? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா? எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். எல்லா ஆசீர்வாதங்களினாலும்